பணியை சரிவர செய்யாத காரணத்தால் மெமோ கொடுக்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக மேயர் அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மாநகராட்சியை பொறுத்தவரையில மேயர், துணை மேயர், ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தவேதார் பொறுப்புல அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவார். அந்த அளவுல இதுவரையில சென்னை மாநகராட்சி வரலாற்றுல இருந்தக்கூடிய ஒரே ஒரு பெண் தவேதராக இருந்த மாதவி தற்போது மணலி மண்டலத்திற்கு கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பணியிட மாற்றம் குறித்த விவகாரத்தில் அவருக்கு இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட மெமோ தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. அதாவது கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி மேயர் அலுவலகத்தின் நேர்முக உதவியாளர் சிவசங்கர் மூலமாக அலுவலகத்திற்கு நேரம் தவறி வந்ததாகவும், கடமை தவறியதாகவும், உயரதிகாரிகளின் உத்தரவு மீறியதாகவும் அவருக்கு மெமோ அனுப்பப்படுகிறது. அதற்கு பதில் தெரிவித்த மாதவி தான் அலுவலகத்திற்கு நேரம் தவறி வந்ததற்கும் உயரதிகாரிகளின் உத்தரவை மீறியதாக கூறப்படுவதற்குமான ஆதாரங்களை தெரிவிக்க முடியுமா, அது குறித்த விளக்கங்களை விவரமாக தெரிவிக்க முடியுமா என கேட்டிருக்கிறார். மேலும் மெமோ அனுப்பப்பட்ட தேதியான ஆகஸ்ட் 6ஆம் தேதி அரை மணி நேரம் தாமதமாக வந்ததாகவும், அவருக்கு காலையும் சிறிய உடல் சிகிச்சை பெற்று வருவதால் இந்த தாமதம் என்றும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். ஆனால் தனது உதட்டு சத்தத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய உத்தரவை மீறியதுதான் மெமோவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், மற்ற மாநகராட்சியின் துறைக்கு தான் செல்லக்கூடாது என மெமோவில் குறிப்பிட்டிருந்ததாகவும், மாநகராட்சியின் எந்த ஒரு அரசாணையிலும் ஒரு துறையில் பணிபுரியக்கூடிய ஊழியர் மாற்றுத்துறைக்கு செல்லக்கூடாது என குறிப்பிடவில்லை. அது ஒரு மனித உரிமை மீறல் என்றும் அந்த மெமோவில் பதிலளித்திருந்தார் தவேதார். இதனைத் தொடர்ந்து 50 வயதான அந்த பெண் அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது மாநகராட்சி வட்டாரத்துல இந்த காரணத்தை கூறி பணியிடம் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக மேயர் அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அந்த மேயர் அலுவலகத்தின் விளக்கத்தை பொறுத்த வரையில அவர் கூறக்கூடிய கருத்துக்கள் உண்மை இல்லை என்றும், கடமை தவறியதும் உயரதிகாரிகளின் உத்தரவை மீறியதுமே தான் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கான முழு காரணம் என்றும், உதட்டு சாயம் பூசியதால் தான் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பணி நேரம் தவறி வந்தது உள்ளிட்டவை குறித்து அவருக்கு மெமோ அனுப்பப்பட்டதாகவும், மெமோவில் உரிய பதில் இல்லாததன் காரணமாக அன்று மாலை அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேயர் அலுவலகத்தின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.